வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. திமுக வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிறது. இது கான்ஸ்பிரன்சி தியரி எல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 199% உண்மை. அதற்கான அத்தனை விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்முடைய ஆளுநர் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார்னு சொல்லுவோம். ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கூறும்போது முதல்ல அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு அவர்கள் கேட்கக்கூடிய டைம் 2 வாரமா, அந்த 2 வாரம் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். இது இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனா இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக தன்னை எப்படியாவது விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கான வேலைகளை, குதிரை பேரங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் என் தலைவர் மேல இன்னும் அவர் மேல எனக்கு நேசம் கூடுது. நான் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ மு.க. ஸ்டாலின் மாதிரியோ ஒரு சாதாரண அரசியல்வாதிய தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படுகிறேன். விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா 5 நிமிஷம் அமித்ஷாட்ட போன்ல பேசியிருந்தா, ஜி ஓகே ஜி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நம்ம கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அதிமுக தவேகா வாசல்ல நிற்கும். அப்படி அதிமுகவுடைய தலைமை வரலன்னு சொன்னா அதிமுகல இருக்கக்கூடிய ஒரு 20 எம்எல்ஏக்களை அமித்ஷா தூக்கி கொண்டு பனையூர் வாசல்ல நிக்க வச்சிருப்பாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாராவது மறக்க முடியுமா? மாற்று கருத்தே கிடையாது. நான் என் தலைவன் கடைசி வரையிலும் ஒரு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறோம். ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தை இங்க உருவாக்கணும். பாசிச சக்திகளோடு உடனிருப்பவர்கள், துணை போனவர்கள் பாசிச சக்திகளோடு ஒருபோதும் நமக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நின்று பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அதனுடைய பலம் தான் விசிகாவிடமும் கம்யூனிஸ்டுகளிடமும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லையும் போய் கேட்கிறோம். இப்போ ஒரு விமர்சனம் நம்ம மேல வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நீங்க தான் எங்களை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்க. விஜய் அதாவது திமுகவுக்கு விழுந்த ஓட்ட இன்னைக்கு விஜய் பிச்சை எடுக்கிறார் அப்படிங்க. அது திமுகவுக்கு விழுந்த ஓட்டா? திமுக போய் கேட்கல, திமுகவுக்குன்னு மட்டும் விழுந்த ஓட்டாது. அப்போ விடுத்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குன்னு தனி வேல்யூ கிடையாதா? அதற்கான தனி ஆதரவாளர்கள் கிடையாதா? கம்யூனிஸ்டுகளுக்குன்னு ஒரு வேல்யூ கிடையாதா? அதுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் கிடையாதா? விசிகாக்குன்னு ஒரு வேல்யூ கிடையாதா? அதற்கான ஆதரவாளர்கள் கிடையாதா? ஒரு கூட்டணி அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறது. 6-8 தொகுதியில விசிகா நிக்குதுன்னா மீதம் இருக்கக்கூடிய 228 தொகுதியில 226 தொகுதியில திமுகவுக்கு தானே அவங்க வேலை பார்த்திருப்பாங்க. இந்த கட்சியினுடைய உழைப்பு, இந்த கட்சியுடைய ஆதரவாளர்களுடைய உழைப்பு அத்தனையுமே திமுகவுக்கு போயிருக்கும் இல்லையா? இப்படி எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி செய்து தானே ஒரு கூட்டணி வெற்றி பெறும். அப்படித்தானே அவர்களுக்கு 2 கொடுத்திருக்கிறாங்க. அப்படித்தானே அவர்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த எம்எல்ஏக்கள் தனித்தன்மையாக அல்லது அந்த கட்சி தனித்தன்மையாக முடிவெடுக்க முடியாதுன்னு சொன்னா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். திமுக தமிழ்நாட்டில் ஒரு மோனோபோலி பாலிடிக்ஸை உருவாக்க முயற்சி செய்கிறது. அதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் துணை போகிறது. கூட்டணி கட்சிகளை கட்டாயப்படுத்துறாங்க. இவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி யாராவது ஒருவர் புதிதாக கட்சி ஆரம்பித்தால் அவரை பாஜகவோடு தொடர்பு படுத்தி மக்களிடமிருந்து அப்பாற்படுத்தக்கூடிய வேலையை இந்த திமுக செய்யுதுன்னு சொல்றோம். அது இன்னைக்கு நிதர்சனமா உண்மையாக இருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் காதர் மொய்யின் அவர்களிடம் போய் நம்முடைய அருண்ராஜ் அவர்கள் நேரடியாக போய் கேட்கிறாங்க. நேரடியாக போய் தன்னுடைய ஆதரவை கேட்கிறார்கள். அவரு என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நாங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. நீங்க திமுகவுடன் பேசுங்க அப்படிங்கிறாங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய தனித்தன்மையை இழந்து இவர்கள் நிற்கிறார்கள்? நந்தி விசுவாசம் காட்டுங்க. எதுக்கு காட்டணும்? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நந்தி விசுவாசத்தை காட்டலாம். எதற்கு காட்டலாம்? என்னுடைய சிறைவாசிகள் விடுதலையை திமுக சாத்தியப்படுத்தியதுங்க. அதனால திமுக விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா நியாயம். இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடை அதிகப்படுத்தியது, அதனால நாங்க அவங்க கூட நிக்கிறோம். எதுவுமே கிடையாது. சும்மா கட்சி கூட்டணி தொடர்ந்து அது கூட இருக்கிற ஒரு சிறுபான்மை அமைப்பா இருக்கிறோம். தனியா போனா என்ன செய்யறது, எது செய்யறதுன்னு தெரியாது. அதனால அவங்க கூடவே சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போவோம். இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னு தெரியல. சரி, இப்போ மேட்டருக்கு வந்துடும். இப்போ திமுக அதிமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் உருவாகுது. எல்லாரும் கேட்குறாங்க, இது எப்படி சாத்தியப்படுத்தி? அதிர்ச்சியா இருக்கு பல பேருக்கு. எனக்கெல்லாம் அதிர்ச்சியே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், விஜயின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை எதிர்க்கணும்னா திமுக அதிமுக இந்த முறை பாஜக ஒரே ஒரு தொகுதி தான் பெற்றிருக்கிறது. ஒருவேளை ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னா திமுக அதிமுக பாஜகவும் சேர்ந்து
கூட்டணி வச்சிருக்கும், மாற்றுக்கிறதே இல்லை. ஈவன் அதற்கு கூட இஸ்லாமிய இயக்கங்கள் சொல்லக்கூடியவர்களும் கூட்டணி வச்சா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இவர்களுடைய பதவி வெறி இருக்கு இல்லையா, அந்த பதவியை அனுபவித்திருக்கக்கூடிய இந்த மோகம் இருக்கு தெரியுமா, இவங்களுக்கு அந்த அளவுக்கு டக்குன்னு விட்டு போகாது. இங்க 5 வருஷம் திமுக ஆட்சி செய்யும், இவர்களை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் அதிமுக ஆட்சி செய்யும், இவர்களை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் மாறி மாறி ஆட்சி செய்யும் போது எந்த ஊழல்வாதிகளும் இதுவரையிலும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது கிடையாது, இவர்கள் கைது செய்ததும் கிடையாது. ஏன்னா இவர்கள் 2 பேரும் ஒன்னோடு ஒண்ணு மக்களுக்கு வெளியே பார்க்கறதுக்கு வேணா எதிர்கட்சியாக இருக்கலாம், அரசியலுக்காக இதன் நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா கொள்ளையடிக்கிறது, ஊழல் செய்யறது, லஞ்சம் வாங்குறது எல்லாத்துலயுமே இவர்கள் ஒண்ணு. திமுக ஆட்சியில் இருக்குது, அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார்னா, அதிமுக எம்எல்ஏ இருக்கிறார், அங்க ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் வாங்கணும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் அந்த எம்எல்ஏ வாங்கி 10 லட்ச ரூபாய் அந்த அமைச்சருக்கு கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் அவருக்கு கையில வச்சுப்பாரு. இது இயல்பா இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய பணம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் டெண்டர், பெட்ரோல் பல்க், பார், இப்படி ஒவ்வொரு துறைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சு இத்தனை வருஷம் தின்னு மக்கள் பணத்தை தின்னு கொளுத்த பண்டிகளாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை சர்வசாதாரணமா விட்டுட்டு வெளியே போக முடியாது. அப்படி இவங்க போனாங்கன்னா இவங்க வரணும், ஆல்ரெடி இவங்களுக்குள்ளாடி ஒரு டீலிங் இருக்கு. இவங்க போனாங்கன்னா இவங்க வரணும், ஆல்ரெடி இவங்க போனாங்கன்னா இவங்களுக்குள்ளாடி ஒரு டீலிங் இருக்கு. புதுசா ஒருத்தன் வந்தா இது ஒட்டு மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும். இத்தனை நாட்கள் நாம் செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் ஒவ்வொன்றா இந்த மக்கள் மத்தியில் வெளிப்பட்டு விடும். பார் டெண்டர்ல இருந்து, குவாரி டெண்டர்ல இருந்து ஒவ்வொன்றிலையும் சுவிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு புதுசா ஒருத்தன் வந்து ஆட்டம் காண்றான், ஏதோ விசில் புரட்சி மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சொல்லிட்டு வந்து என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியுமா, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இந்த 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 இவர்கள் ஒன்றாக இணைந்து நின்று இன்னைக்கு விஜயன் சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. இதற்கு பாஜக தான் ஸ்கிரிப்டே, பாஜக தான் இதற்கு ஸ்கிரிப்டே. இது யார் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறதாக தகவல் வருது. பாருங்க, யாரெல்லாமோ நம்ம என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாங்க பாருங்க, யாரெல்லாம் எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாங்க பாருங்க. ஒரே ஒரு விஷயம்தான், தமிழக மக்கள் யார் வேணா ஆட்சி அமைச்சாலும் தமிழக மக்களுக்கு முதல்வர் விஜய் தான். 108 சீட்டு, 108 சீட்டு கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்துல முதல் தேர்தல்ல போட்டியிட்டு 108 சீட்ல தனியா வென்றிருக்கிறோம். தனியா. அது போக பல தொகுதிகளில் வெறும் 2000 ஓட்டு, 1000 ஓட்டு, 800 ஓட்டு, 700 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் நாங்க தோத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் அரசியல் கட்சி, மிகப்பெரிய அரசியல் கட்சி ஒன்று உண்டுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறத நாங்கள் பறைசாட்டி இருக்கிறோம். இன்னைக்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அதில் இவங்களுடைய டப்பா கண்டிப்பா டான்ஸ் ஆடும், முடிஞ்சு சோழி. அடுத்து 2029 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாங்க. பார்த்தாங்க, அடுத்தது தேசிய அளவில் ஒரு கூட்டணி இந்தியாவில் உருவாகுது. விஜய்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடை தாண்டி ஒரு மாசு இருக்குது. காங்கிரஸ் இழந்த இடங்களை மாநில அளவில் தேசிய அளவில் மீட்டெடுப்பதற்கு தாவேக ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி பயந்து நடிங்குது. எப்படியாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு தமிழ் இந்தியாவை உருவாக்க நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா பார்த்தா ஒன்னும் திமுக கூட நிற்கிறாங்க, இல்லைன்னா இப்ப பாத்தீங்கன்னா விஜய்ன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து காங்கிரஸை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யறாரா, ஒரு மதச்சார்பான அரசை நம்ம உருவாக்கணும், விஜய் ஒன்றிய அரசு சொல்றதை கேட்கறது மாதிரி ஒரு பொம்மை அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் நம்ம முயற்சி பண்ணோம்னா, ஒரு தனித்தன்மையோடு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு விஜய் தயாராகி கொண்டிருக்கிறாரான்னு சொல்லக்கூடிய கோபம் பிஜேபிக்கு இருக்குது. பிஜேபி இந்த மாதிரி வேலை செய்யுது. இதுதான் பாசிசம். நாங்க உங்களை பாசிசவாதிகள்னு தெரிஞ்சுதான் பிஜேபி நாங்க எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி அறிவிச்சோம். இதனால் வரையிலும் திமுக ஆட்சியில் இருந்துச்சு, எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி திமுகவை நாங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். இனி அதிமுக ஆட்சியில வந்தாலும் பிஜேபி இருந்தாலும் எல்லாரையும் அம்பலப்படுத்துவோம், அந்த மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிறத எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் போட்டிருக்கக்கூடிய சிம்மாசனத்துல அரசனாக என்னைக்கே தலைவர் தளபதி ஆட்சி அமைச்சிட்டார். ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அவர் தான் ஆட்சியில் இருக்கிறார். புரியுதா? அப்படியே ஒருவேளை நீங்க ஆட்சி அமைத்தாலும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் தமிழ்நாட்டில் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள். மக்களை தாண்டி இங்க ஒரு ஆட்சியை உங்களால நடத்திட முடியுமா? 2016 எப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்றது, ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடைபெற்றுன்னு சொன்னா என்ன செய்வீங்க நீங்க? எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயத்த கூட சொல்றேன், ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இந்த அதிமுக திமுக கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அதிமுக திமுக கூட்டணி நடத்தக்கூடிய ஆட்சி இந்த கட்சியில
இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% சார்ந்தவர்கள் வெளியேறி தாவேக்கால சேர்ந்துருவோம். அதுலயும் குறிப்பா இந்த விசிகா, கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் இருக்கு தெரியுமா? இந்த கட்சிகள் நமக்கு ஆதரவளிக்கல, ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவளித்து விட அதிமுகவுக்கு ஆதரவளித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதிபர் நம்ம கூட வந்துடுவான். இதுவரைக்கும் பாசிசம் நம்மளை பார்த்து சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க, பிஜேபி கூட்டணி, பாசிசம், ஒன்றிய அரசு தமிழகத்தை கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறது. இன்னைக்கு பாருங்க இவர்கள் எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. திமுக, அதிமுக, பாஜக அத்தனை பேர் ஒண்ணு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. ஆனா இறைவன் மிகப்பெரியவன், இவ்வளவு சீக்கிரம் இவங்களை வெளிக்கொண்டு வந்திருப்பான்னு நம்ம நினைச்சே பார்க்கல. தெரியும், தலைவர் சொன்னாரு இவர்கள் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க, வெளிவண்ணா பார்த்தவங்க சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ளாடி இவர்கள் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பட்ட வர்த்தனமா வெளிப்படையாக வெளியாகி இருக்கிறது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், இந்த அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இங்க மக்களை ஏமாற்றியவர்கள் யார், இப்படி ஏமாத்துறவங்களுக்கு என்ன பதில நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆமா, இந்த நேரத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். நிச்சயமாக இந்த கவர்னர் செய்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். தலைவர் அவர்கள் இந்த கண்டன அறிக்கையெல்லாம் எனக்கு அதுல நான் நம்பிக்கை இல்லை. அறிக்கை அரசியலே வேண்டாம், அது தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவு நான் நினைக்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஆக்கப்பூர்வமாக நம்ம கண்டிப்பா சொல்றேன், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இறங்கணும். கவர்னரை கண்டித்து போராட்டம் நடத்துறதுக்கு தலைமை வலியுறுத்தணும். அது மட்டும் கிடையாது, நிச்சயமாக இந்த அதிமுக திமுக கூட்டணி ஒருவேளை உருவாயிடுச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்ம கூட, திமுகவுக்கு வாக்களித்தவர்களும் நம்ம கூட நிற்பாங்க. குறிப்பா திமுக இவ்வளவு தொகுதியில ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா பெரும்பாலான தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள். சென்னையில் இருக்கக்கூடிய 2 தொகுதியாகட்டும், எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா இப்போ மேலப்பாளையம் பாளையங்கோட்டை தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் ஓட்டை வச்சு தான் ஜெயிச்சாங்க. இப்போ திருச்செந்தூர் தொகுதியை பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் ஓட்டு அதுதான் அவங்களை தூக்கி விட்டுச்சு. குளச்சல் தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சது தான். குளச்சல் அந்த முஸ்லிம்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்குகளை வைத்து தான் வெற்றி பெற்றார்கள். இப்படி அவர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் இழைத்த அதிமுகவை இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு திமுக எத்தனைக்கும் சொன்னா வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதிமுக அந்த சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டத்தை ஆதரிச்சு ஆல்ரெடி வாக்களித்த ஓபிஎஸ் உங்க கூட கூட்டணியில சேர்த்துக்கிட்டு உங்களை பாசிசத்துடைய எதிர்ப்பாளர் சொல்லும்போது இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகளை இந்த அதிமுக ஆதரித்திருக்கிறது. அது அத்தனையுமே அன்னைக்கு எதிர்த்து பேசினதா சொல்லுகிறேன். இன்னைக்கு அவர்களை மீண்டும் ஆட்சி கட்டுக்கு என்ன விஜய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்துடக்கூடாது. அவ்வளவு இலக்காரமாடா உங்களுக்கு, அவ்வளவு இலக்காரமா, நீங்க அவ்வளவு பண்ணையார்த்தனத்தோட இருக்கீங்களா, அவ்வளவு திமுறோட இருக்கீங்களா நீங்க? ஏன்னா புதுசா ஒருத்தன் வந்துகிட்டா இவர்களுடைய அத்தனை அயோக்கியத்தனங்களும் வெளிப்பட்டு விடும். சர்வசாதாரணமான அந்த சீட்டை இவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆனா சொல்றேன் இதே தமிழ்நாட்டுல இதே தமிழக மக்களால் நீங்கள் மொத்தமா இப்ப தொடச்சறியப்பட்டதில்ல, இப்ப இல்ல, இதை விடவும் மோசமான படுதோல்வி உங்களுக்கு வரும். அதற்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. பார்ப்போம். அரசியல் விளையாட்டை நீங்க விளையாடுறீங்க, அதே அரசியல் விளையாட்டை நாங்களும் விளையாடுவோம். நிச்சயமாக மக்கள் இங்க கூட நிற்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது, இந்த பாசிச எதிர்ப்பு, இந்த பிஜேபி எதிர்ப்பு, இந்த கொள்கை கூட்டணி, இந்த கொள்கை உடன்பாடு எல்லாமே இவர்களுக்கு வெறும் மக்களை கவர்வதற்கான அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா தாவேகா தன்னுடைய உயிர் மூச்சாக நினைத்திருக்கிறது. மீண்டும் சொல்றேன், தலைவன் இருக்கிறார் இல்லையா விஜய் அவர்கள், ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஆட்சி தான், முதலமைச்சர் பொறுப்பு தான் முக்கியம், கொள்கை கோட்பாடு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தா, அமித்ஷாவோடு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவிதி வேற. விஜய் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு இதே மாதிரியான நெருக்கடிகள் வந்துருக்கிறது. நெருக்கடிகளை தாண்டி தான், அந்த நெருப்பாற்றில் நீந்தி தான் கரையை கடந்திருக்கிறார்கள், வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இப்பவும் அதே மாதிரி தாவேகாவுக்கு ஒரு சோதனை வருது. எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை உடைத்து தகர்த்தறிந்து வெற்றி கொடியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நாட்டுவார். காலம் வேணா தள்ளி போகலாம், ஆனா வெற்றி சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.